டேஸ்டி சமையல். ஹலோ foodies. நம்ம இப்போ சூடாகவும் குடிக்கிறதுக்காக இல்லை சில்லுனும் குடிக்கிறதுக்கு ஏற்றாற் போல் ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது நீங்கள் காஃபி டீ குடிக்கிற டைமில் கூட குடிச்சிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அது கரையிற அளவு தண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதை கொதிக்க விடுற. நல்லா இது கொதித்து வந்த பிறகு நம்ம இதை வேறு ஒரு ஸ்டவ்வில் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி விட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுடலாம். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இது நல்லா கரைஞ்ச பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல்லையே சூடான தண்ணியில் கலக்கும் பொழுது கட்டிகள்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு கைவிடாமல் கலந்து விட்டால் 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது போல் மாவு நல்லா வெந்து திக்காக பொங்கி வரும் ஒரு கஞ்சி பதத்துக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், லோ ஃப்ளேமாக மாற்றி வச்சுக்கோங்க. அதில் 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் திக்னஸ் தெரியும் நமக்கு. கரண்டியில் எடுத்து நம்ம பார்க்கும்போதே இது எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். மாவு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் ஏற்கனவே நம்ம வெல்லம் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது போல் ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதில் விட்டுடலாம். இதில் வெல்லம் தண்ணி தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. சாதாரண சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனங்கற்கண்டு இப்படி எது வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது கொதிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் தூள் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்க்க வேணாம். இப்போது இதை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அவசியம் சேர்த்தே ஆகணும். அப்போ தான் இதை நம்ம குடிக்கும் பொழுது நடுவில் அந்த தேங்காய் துருவல் எல்லாம் கடிப்படும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு கோதுமை பாயசம் ரெசிபி தாங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சதுனாலே போதும். அதற்கு மேலே கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் திக்னஸ் வரும்பொழுது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். இந்த சமயத்தில் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை டம்ளரில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் பொழுது ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவலை பாலை எடுத்து கூட அந்த பாலையும் இதில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல சுவையான ஹெல்த்தியான கோதுமை பாயசம் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. இப்படியே குடித்தாலும் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு காஃபி டீ அப்படின்னு குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியாதவங்க ஒரு சமயம் அதை குடிச்சிக்கிட்டு இன்னொரு டைம் இது போல் ஒரு ட்ரிங்க்கு குடிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை பாயசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்த்துலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, கோதுமை மாவு நம்ம அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, கோதுமை மாவு மட்டும் இல்லை, வேறு எந்த மாவாக இருக்கட்டும், கம்பு, கேழ்வரகு இது போல் எந்த மாவு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே மிஷின்லேருந்து அரைச்சி வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு சல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுட்டு நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த கண்டெய்னர் அடியில் ஒரு வசம்போ நடுவில் ஒரு 2 துண்டு வசமோ நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மாவு நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். இந்த கிச்சன் டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய அப்லோட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, friends.